ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துகள். சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பிரகாசம் இல்லாமல் மனம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு ஒரு பிரகாசம் இல்லாதபடி, எதிர்காலத்தில் எனக்கு நன்மை கிடைக்கவில்லையே, எதிர்காலத்தில் எனக்கு ஒரு காலங்கள் நிறைவில்லையேன்னு சொல்லி மனம் தளர்ந்து போய் கொண்டு இருப்பாயானால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பிரகாசிக்கிற தேவனாக உன்னோடு கூட இருக்கிறேன். உன் வாழ்க்கையில பல நன்மைகள் தேடி வரத்தக்கதாக பிரகாசமான காலங்களை உருவாக்கும்படியாக உன்னோடு கூட இருக்கிறேன். மனம் கலங்கி விடாதே, திகையாதே, நான் உன்னை திக்கட்டாய் விட திரும்பி வந்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அவரை நோக்கி பார்த்தார்கள், முகல் பிரகாசம் அடைந்து வேதம் சொல்லுது. என்றைக்கு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாய், அன்றைக்கு உன்னுடைய சோர்ந்து போன முகங்கள், தளர்ந்து போன முகங்கள், வியாதி உள்ள முகங்கள் எல்லாம் பிரகாசமாய் காணப்படும் என்பதை நாமத்தில் சொல்லுகிற தேவனோடு கூட இருக்கிறார். தளர்ந்து விடாதே, கர்த்தர் மென்மேலும் உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்த மகிமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.